ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர், என் மனதிற்கு வலிமை அளித்தீர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, எஸ்தர் அரசி ஆண்டவரிடத்தில் தன் துன்பமான தருணத்தில், இக்கட்டான நெருக்கடியான வேளையில் ஆண்டவரை நோக்கி எப்படி மன்றாடினார் என்பதை இன்றைய நாளின் முதல் வாசகம் விளக்குகிறது. சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார். நன்றாக கவனிக்கணும். நாம் எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களை அனுபவிக்கின்றோம், பலவீனத்தில் விழுகின்றோம், தவறுகளை செய்கின்றோம், பாவ வாழ்க்கை வாழ்கிறோம். இந்த இடத்தில் எஸ்தர் அரசி தன் துன்பமான தருணத்தில் ஆண்டவரிடத்தில் அவர் அடைக்கலம் புகுகிறார். நமக்குள் அந்த உணர்வு இருக்கிறதா? நம் துன்பமான தருணத்தில், நெருக்கடியான வேளையில், இக்கட்டான சூழ்நிலையில் நாம் ஆண்டவரை நோக்கி வருகிறோமா? ஆண்டவரின் மீது நம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? சிந்திக்க வேண்டும். அவர் எப்படி ஜெபிக்கிறார் என்று பாருங்கள். என் ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்கள் மன்னர், ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளுமாகிய எனக்கு உதவி செய்யும். அந்த இக்கட்டான தருணத்தில், நெருக்கடியான வேளையில் அவர் தெளிவாக சொல்லுகிறார், எனக்கு வேறு ஆதரவு இல்லை, வேறு யாரிடத்திலும் நான் அடைக்கலம் தேடிச் செல்லவில்லை, எனக்கு வேறு துணையும் இல்லை. ஆண்டவரே, நீரே என் ஆதரவு, நீரே என் நம்பிக்கை, நீரே என் துணை என்பதை இந்த இடத்தில் முழுமையாக இறைவனிடத்தில் தன்னை ஒப்புக் கொடுப்பதை வெளிப்படுத்துகிறார் எஸ்தர் அரசி. ஏனெனில் நான் உயிரை பணயம் வைத்துள்ளேன். என் உயிர் ஆபத்தான தருணத்தில் இருக்கிறது, என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என் உயிரை பணயம் வைத்துள்ளேன் என்று சொல்லி அறிக்கையிடுகிறார். அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணம் என்ன, அவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் எப்படிப்பட்டது என்பதை சொல்லுகிற எஸ்தர் ராணி, நீரே எங்களை தேர்ந்தெடுத்தீர், நீர் வாக்களித்ததை எல்லாம் நிறைவேற்றி உள்ளீர் என்பதை நான் பிறந்த நாள் தொட்டு என் குலத்தாரும் என் குடும்பத்தாரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, எங்களை நினைவு கூறும், எங்கள் துன்ப வேளையில் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி அருளும், எனக்கு துணிவை தாரும், சிங்கத்துக்கு முன் நாவன்மையுடன் பேசும் வரத்தை எனக்கு வழங்கும், உமது கைவன்மையால் எங்களை காப்பாற்றும் என்று சொல்லுகிறார். அந்த நெருக்கடியை சந்திப்பதற்கு ஆண்டவரே எனக்கு துணிவை தாரும், நாவன்மையுடன் பேசுவதற்கு எனக்கு வல்லமையை தாரும், ஆண்டவரே உமது கைவன்மையாக நாங்கள் இருக்க எனக்கு ஆற்றலை தாரும் என்று சொல்லி இந்த இடத்தில் அந்த அரசி ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார், தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறார். திருப்பாடல் 138 3வது இறை வார்த்தை இன்றைய நாளினுடைய பதிலுரை பாடல். பிரியமானவர்களே, அற்புதமாக சொல்லுகிறது, ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் நீர் எனக்கு செவி சாய்த்தீர், என் மனதிற்கு வலிமை அளித்தீர். இப்ப நாம் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பும் போது, அவரை நோக்கி மன்றாடும் போது, நாம் ஜெபங்களை எழுப்புகிற போது ஆண்டவர் செவி சாய்க்கிறார், நம் மன்றாட்டுக்கு பதில் தருகிறார், நமக்கு ஆற்றலையும் வலிமையும் தருகிறார். ஒரு நிகழ்வை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு பெண்மணி மிகுந்த வயிற்று வலியினால் துடிக்கிறார். அதிகமான வயிற்று வலி. இப்படி திடீரென்று அவருக்கு ஏற்பட்ட அந்த வயிற்று வலியினால் என்ன செய்வது என்று புரியாமல் அந்த கணவன்
அவரை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு செல்லுகிறார். அந்த மருத்துவமனையில் எல்லாம் பரிசோதித்து விட்டு சொல்லுகிறார்கள், அந்த பெண்மணிக்கு வயிற்றில் ஒரு பெரிய கட்டி இருக்கிறது. அந்த கட்டி கேன்சர் கட்டியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லிவிடுகிறார். மனமுடைந்து போகிறார்கள் இருவரும். அந்த பெண்மணிக்கு தாங்கவே முடியல, அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. நாட்கள் கடந்து போகிறது. அவற்றுக்கான முறையான ஆய்வு செய்து அதை சரியாக கன்ஃபார்ம் செய்து விடுகிறார்கள். அது புற்றுநோய் கட்டிதான். அறுவை சிகிச்சை செய்து அந்த புற்றுநோய் கட்டியை அகற்ற வேண்டும். அதை தாங்கக்கூடிய வலிமையோ ஆற்றலோ இல்லாமல் மனமுடைந்து ஏறக்குறைய 1 மாத காலமாக சரியாக உண்ண முடியாமல், உறங்க முடியாமல், உடல் நலிந்து போய் ஏறக்குறைய இறந்த பிணம் போல தன்னுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்தார். அன்பிற்குரியவர்களே, மனமுடைந்து அழுது வேதனையை வெளிப்படுத்துகிற இந்த சகோதரி என்னிடத்தில் தொடர்பு கொண்டு பேசினார். அவருடைய ஊர் நம்ம மாநிலம் கிடையாது, வேறொரு மாநிலத்தைச் சேர்ந்தவர். அங்கிருந்து தொடர்பு கொண்டு என்னிடத்தில் பேசினார். ஃபாதர், இப்படி ஒரு இக்கட்டான நெருக்கடியான நிலை, என் கணவனையும் என் 2 பிள்ளைகளையும் விட்டு நான் நிச்சயமாக இறந்து விடுவேன் என்று எனக்கு தெரிந்து விட்டது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. இப்ப நான் சொன்னேன், கவலைப்படாதீங்கம்மா, பயப்படாதீங்க. இந்த நேரத்தில் நீங்க பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. கடவுள் மேல முழுமையான நம்பிக்கை வைக்கணும். கடவுள் மேல முழுமையான விசுவாசத்தோடு இருக்கணும். அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. அவர் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஆற்றலும் வலிமையும் அவரிடத்தில் இருக்கிறது. நீங்க கடவுள்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க, உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, உங்க பிரச்சனையை ஒப்பு கொடுங்க, உங்கள் நோயை ஒப்பு கொடுங்கள். ஒருவேளை கடவுளுடைய இரக்கத்தினால் நான் நிச்சயமாக வாழக்கூடும் என்று சொல்லி அந்த சகோதரிக்கு அறிவுரைகள் வழங்கி, முடிந்தால் வேளாங்கண்ணிக்கு வந்து அன்னை மரியாளுடைய அந்த திருத்தலத்தில் செபியுங்கள் என்று சொன்னேன். பிரியமானவர்களே, அவர்களும் குடும்பத்தில் இருந்த எல்லா வேலைகளையும் விட்டுட்டு, எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாம அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு வந்து 1 வார காலமாக அந்த இடத்திலே தங்கியிருக்கிறார்கள். மாதாவிடத்தில் தொடர்ந்து செபித்திருக்கிறார்கள். திருப்பலிகளை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். உருக்கத்தோடு வேண்டி 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 செபித்துவிட்டு, இனிமேல் எது ஆனாலும் பரவாயில்லை என்கிற மன துணிவை பெற்றுக்கொண்டு மீண்டுமாய் சென்று அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, அறுவை சிகிச்சை நடந்தது. எல்லாம் நல்லபடியாக முடிந்தது. இன்றோடு 4 வருடங்கள் ஆகிறது. அந்த சகோதரி அந்த குடும்பத்திற்கு ஒரு சாட்சியாக இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உடல் கொஞ்சம் நலிவுற்றிருக்கிறது. முன்பு இருந்த அந்த பழைய நிலையில் உடல் ஆரோக்கியமோ அல்லது திடனோ இல்லை. ஆனாலும் கூட ஆண்டவர் அவரை வாழ வைத்தார். இன்றளவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் குடும்பத்தில் ஒரு சாட்சியாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 37வது இறைவார்த்தை சொல்லுகிறது, ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. மனிதர்கள் கைவிட்டு விடலாம், மருத்துவம் கைவிட்டு விடலாம், எல்லாமே கைவிட்டு விட்டாலும் கூட ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. இதனையே எசேக்கியா என்கிற மன்னருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். எசேக்கியா என்கிற மன்னரிடத்தில் ஒரு வெளிப்பாடு அருளப்படுகிறது. எசேக்கியா, நீ சாகப் போகிறாய், நீ இனிமேல் பிழைக்க மாட்டாய், தெளிவாக சொல்லப்படுகிறது இறைவார்த்தை. 1 அரசர்கள் புத்தகம் 15வது அதிகாரம். எசேக்கியா, நீ சாகப் போகிறாய், நீ பிழைக்க மாட்டாய், தெளிவாக இறைவார்த்தையானது சொல்லுகிறது. எசாயா புத்தகம் 38வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை. ஆனாலும் எசேக்கியா மன்னர் என்ன செய்கிறார்? 38வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது,
சுவர் பக்கமாக தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டு அவர் தேம்பி தேம்பி அழுதார் என்று சொல்லப்படுகிறது. அற்புதமான இறைவார்த்தை. 2 அரசர்கள் புத்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனம். நான் உன் மன்றாட்டை கேட்டேன். எசேக்கியா, நான் உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை குணப்படுத்துவேன் என்று சொல்லி 15 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையின் வாழ்நாளை உயர்த்துவதை, ஆயுளை உயர்த்துவதை நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளை, நற்செய்தி சொல்லுகிறது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோராகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? அற்புதமான இறைவார்த்தை. கடவுள் நமக்கு நன்மையையே செய்வார், ஒருபோதும் அவர் தீமை செய்ய மாட்டார். அதனையே மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 26வது இறைவார்த்தை சொல்லுகிறது. ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை, மனிதரால் இது இயலாதது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும். மனிதரால் இயலாது, கடவுளால் எல்லாம் இயலும். எதுவாக இருந்தாலும், எந்த துன்பமோ வேதனையோ வியாதியோ இருந்தாலும், கஷ்டங்களோ இருந்தாலும், எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பார்த்து கொள்வார். நம் மன்றாட்டுக்கு செவி சாய்க்கிற உண்மையுள்ள உயிருள்ள தெய்வத்திடம் நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆமீன்.